வச்சுக்கிட்டு எதுக்கு ஆந்திரா வரி போடலாம். ஓ திக்கு தெரியாது போய் இறங்கட்டுன்னு தொலைகிட்டு தெரியணும். அந்த கீழ்பாக்கம் தான் கன்ஃபார்ம். யோ நகைச்சுவை கோமாளிதாசன். சரிப்பா. ஆமா வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம். ஆமா நீங்க எந்த ஊரு? அப்படி வாங்கி குடிச்சு விடுறேன். அப்படி நாயட்டி சலுமிச்சு எந்த ஊர்னு கேள்றா? எந்த ஊரு? நல்லூர் மாதேஷ் நாடக சபா. நல்லூர். ஆமா மாதேஷ் நாடக சபா நல்லூர். மொத்தம் எத்தனை பேர் எடுத்துக்கிறீங்க? 17 பேர் எடுத்துக்கிறோம். ஓஹோ எல்லாத்துக்கும் ஒட்டுக்க வேலையே தனித்தனியா? தனித்தனியா வேலை. அப்படியா? சரி அதெல்லாம் போகட்டும். இன்னைக்கு நாமளே பேச்சு கூட இருந்தால் உங்க 17 பேர் இருக்கிறீங்களே. ஆமா என்ன நாடகம் தெரியும் உங்களுக்கு? நாடகமா? மகாபாரதத்துல 18 நடுவா. சரி சிலப்பதிகாரம், அலையாபதி, குண்டலகேசு. சண்டாளா அது ஒண்ணும் நினைக்காதடா. அதுல கேஸ் போட்டா வருஷமெல்லாம் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன கேஸ்? சரி ஸ்ரீ மகாபாரதத்துல 18 ராத்திரி தெரியுமா? அதுல கடைசி ராத்திரில பாடு. என்ன ராத்திரி? சிவராத்திரியில கடைசி ராத்திரி என்ன பாடு? 18 மகாபாரதத்துல 18 ராத்திரி போர்க்கலாம். அதாவது 18ஆம் போர்க்கலாம். சரி துரியம் படுகலன்னு சொல்லுவாங்கல்ல. துரியோதனுக்கும் பீமனுக்கும் சண்டை வந்து துரியோதன திண்டால நோய்க்கு வலது தொடர்பால் அடிக்கிறான். உனக்கு எங்கடா உயிர் இருக்குது, எனக்கு எங்கடா உயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சண்டை பண்றாங்க பாரு. அப்பா துரியோதனன் என்ன சொல்றான்? உனக்கு ஒரு மானிட மனுஷனுக்கு எங்க உயிர் இருக்கும்? தலையில தான் இருக்கும் அப்படின்னு பீமும் உண்மையும் சொல்லிவிடுறான். இவன் துரியோதனும் போய் சொல்லிவிடுறான். ஆமா ஆனா துரியோதனுக்கு உயிர் வந்து வலது தொடையில. தொடையை ஒடிச்சு அந்த இடத்துல அழுகுற மாதிரி படிக்கலத்துல அந்த இடத்துல போடணும். அப்படியே கால் ஒடிச்ச மாதிரியே போடணும். ஆமா ஓட்டு.
சொன்னா அண்ணன் கண்ணராஜனோ சரி தம்பி மேல நினைச்சிட்டு அழுகுற கட்டம் தான்பா. 11 ஏக்கர் வரைக்கும் சேனிகளை மடிந்து தம்பி மாதிரி 99 பேரும் மடிச்சிட்டாங்க. இப்பேற்பட்ட மண்ணை நாட்டை ஆளக்கூடிய மண்ணை நான் இதுக்கு எனக்கு பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். அண்ணா கர்ணராஜன் 8-14 நாளையில கர்ணன் மாண்டு மனித விட்டான். மோசம் போயிட்டான். என் தாய் மாமனாகிய ஜெகனி மாமனை நம்பியிருந்த ஜெகனி மாமன் எனக்கு மோசம் பண்ணி விட்டாரு. அவரே மடிச்சு போயிட்டாரு. யார வச்சு என்ன பண்ண போறேன்? நான் மட்டும்தான் சாவறேன். ஒண்டி வரோம் அது தோப்பு ஆகுமா? இருக்கட்டும். அந்த கட்டம் தான் இது. ரொம்ப சிறப்பா பண்ணி பரவாயில்ல. இன்னும் ஒருத்தனே தாங்கிறான். நான் சாவறதுக்கு முன்னாடி அவனை கொண்டுனா இந்த நாட்டை நானே மறுபடியும் ஒண்ணு கொஞ்ச நாளைக்கு ஆளுவேன். சரி ஐயா, அதெல்லாம் போகட்டும். இந்த தீபாவளி தெய்வீக சபை சிங்கார மேடை இன்னைக்கு அமைத்திருக்கிறாங்களே எதற்காக? நாடகம் நாட்டுக்கு நாடு நாடு பேர புகழ்ச்சிருந்தா அழகானது தாய் திருநாள். அழகத்தின் பொன்னகரத்தின் பெயர் என்ன? அழகத்தின் பொன்னகத்தின் பெயர் கரட்டூர். கரட்டூர் என்றால் நமக்கோ தாய் திருநாடு. நீர்வளம் நிலவளம் குடிவளம் மச்சிமா நகரிலே ஆண்களா குடியிருக்கும் மர்களும் பெண்களா குடியிருக்கும் நம்ம திரும்ப தாய்மார்களும் கடல் அலை போல் 2 காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். என்ன? அதாவது காளியம்மன் சக்தி காளியம்மன் ஸ்ரீ சக்தி காளியம்மன் திருவிழா பண்ணிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். ஆனா நாடகம் விட்டவர்களும் நாடகத்தை பார்க்க வந்தவர்களும் ஆள் போல் தொலைத்து அருகு போல் வேறு ஒன்று மூங்கில் போல் கிளைத்து சீரோடு சிறப்போடு வாழணும் என்று இலாண்டு கோடி பிரபல நாயகி அம்மனாகிய ஸ்ரீ சக்தி காளியம்மன் வேண்டுகிறேன். நம்முடைய நாடக கலைக்குழு சார்பாக இந்த இந்த ஸ்ரீ சக்தி காளியம்மனுக்கு பண்டிகை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் நாடகம் விட்டு இருந்தாலும் நீங்க நடத்தக்கூடிய நாடகத்தின் பேர் என்ன? வயசுல நாடகமோ
சொல்லுங்க நீங்க. ஸ்ரீ மகாபாரதம். சரி, 4 காண்டம், 18 பருவம். பருவம். இந்த வயசுல நாயகமோ ஆரண்ய காண்டம். சரி, ஆரண்ய காண்டத்தில் ஒரு பாகமாகிய ஆகாய கந்தர்வ கர்வ பங்கம். ஓ, ஸ்ரீமகா பாரத கதையிலே ஒரு ஆரண்ய காண்டம் இல்லையே. பாண்டவர்களுக்கு 7வது வனம். ஆமா, 6வது வனம். கந்தர்வ கர்வ பங்கம். ஆமா, அர்ஜுனன் கிருஷ்ணன் சண்டை. இந்த நாடகத்துல முதல் கருப்பன் யார் வருவா? சைலேஷ், சத்தம். அந்தரத்துல ரதம் ஓட்டக்கூடிய, ஆகாயத்தில் ரதம் ஓட்டக்கூடிய, ஆகாயத்தில் ரதம் ஓட்டு வரா. ஆமா, எங்க அப்பா கந்தர்வ மன்னன் வருகிறான். ஐயா, ஒரு உடனே வருவாரு, செத்து போய் வருவாரா? 4 பேர் பாட கட்டிக்கிறாங்க. அப்படின்னா எனக்கு ஒரு முறை பொறி கொடுங்க. எதுக்குடா? இங்கிருந்து சுடுகாடா போறீங்க, சாக்கியத்துக்கு போட்டுச்சு மீதி வாயிலே போய் போட்டுக்கிட்டு வரோம். ஐயோ, அதை திங்க கூடாதுடா. கடையில இருக்கிற பொறி சின்ன செத்துக்கிறீங்களா? அது சாயத்து கீழே போறதுக்கு எங்க ஊர் ராமகிருஷ்ணன் சாங்கி மாட்டதுன்னு பாக்கல. வீட்டுக்கு வாசிப்படல தேங்காய் பழத்தை போட்டுட்டு வரது. உடனே வர செத்து பொறுத்து வருவாராண்ணா. 2 மணி நேரம் இருக்கிறா. அப்படின்னா வர சொல்லி விட. உள்ளுக்கிறா இருப்பா. உள்ளுக்குறாரா? என்ன ஜெயிலுக்குள்ளியா? உலகேச்சே இல்ல. உள்ளுக்கிறாரா? இதுக்கு மரவழியா? அப்ப நீ போனது உள்ள விட. ஆமா.